ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான எக்ஸல் 3 மினிட் ப்ரோ டிப் வீடியோ சீரீஸில் எப்படி இன்செல் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு இன்செல் சார்ட் அப்படின்னா என்ன, செல்லுக்குள்ளே உங்களுக்கு சார்ட் கொண்டு வரது. இதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் எப்படி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த பார் சார்ட் கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதை தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு குறிப்பிட்ட டேட்டா இருக்கு, ஓகேவா. ஸோ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயோட நேம், சேல்ஸ் குவான்டிட்டி, எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அண்ட் இன்செல் சார்ட், ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ இந்த டேட்டால நமக்கு சேல்ஸ் குவான்டிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இந்த சேல்ஸ் குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்செல் சார்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க எக்ஸ்பெக்டேஷன் லெவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது டார்கெட் அச்சீவ்டு, டார்கெட் நாட் அச்சீவ்டு. ஸோ இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா இங்க டார்கெட் வந்து செட் பண்ணிருக்காங்க, ஓகேவா. அவங்க 12 குவான்டிட்டி மந்த்லி வந்து சேல்ஸ் பண்ணணும். ஸோ 12 குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணிருக்கவங்களுக்குலாம் இங்கே டார்கெட் அச்சீவ்டுன்னு இருக்கும். ஸோ இவங்க 9 பண்ணிருக்காங்க, ஸோ டார்கெட் நாட் அச்சீவ்டு. 15 அப்படின்றதுனால டார்கெட் அச்சீவ்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபார்முலா பாரு. ஸோ இந்த இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் இஃப் ஃபங்க்ஷன் காண்டி. ஸோ அந்த வீடியோ நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம். ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இன்செல் சார்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க இன்செர்ட் டேப்ல போய் நீங்க வேற ஏதோ ஆப்ஷன் கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆல்ரெடி சார்ட் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எங்க பாத்திருப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ட்டை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்றது ஹோம் டேப்ல இருக்கும், ஓகேவா. ஸோ இதுல நீங்க டேட்டா பார்ல போய் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார் சார்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அதாவது இந்த செல்லுலயே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பார் சார்ட் இருக்கும். ஸோ பட் இதை நம்ம எப்படி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். எப்படி ரிப்பீட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த பார் சார்ட் கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா REPT, ரிப்பீட் அப்படின்றத ஃபுல்லா டைப் பண்ண வேண்டாம். REPT அப்படின்னா தான் ரிப்பீட், ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கு, ஓகேவா. ரொம்ப சிம்பிள். டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். ஸோ நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு உங்களோட கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி 1 அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இதை நம்ம பார் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அதாவது ஸ்லாஷ்க்கு மேல இந்த சிம்பிள் இருக்கும், ஓகேவா. அதாவது ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்பிளை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார் சார்ட்டுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ அப்ப மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பார் சார்ட் கிரியேட் ஆகும், ஓகேவா. ஸோ டெக்ஸ்ட்ல என்ன பண்ணிக்கோங்க, பார் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கோம். ஸோ தென் கமா இங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் குவான்டிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் போட போறேன்னு சொன்னேன். ஸோ அதனால 12 அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்கேன். தென் கமா கொடுத்துக்கிறேன். ஸோ கமா கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, சேம் பார் சார்ட்டை எனக்கு வந்து 12 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் பார் சார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டபுள் கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இந்த பார் வந்து வந்துருது. ஸோ இது எப்படி சார்ட்டா மாற்றணும் அப்படின்னா அந்த ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபாண்ட் அப்படின்ற ஒரு குரூப்பிங் இருக்கும், ஓகேவா. ஸோ ஃபாண்ட் அப்படின்ற ஒரு குரூப்பிங்ல இந்த இடத்துல ஃபாண்ட் ஸ்டைல சேஞ்ச் பண்றோம், ஓகேவா. ஸோ ஃபாண்ட் ஸ்டைலோட நேம் என்ன அப்படின்னா பிளேபிள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பார் சார்ட் வந்தாச்சு, ஓகேவா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஸோ அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெக்ஸ்ட் கலரை தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ ஓகே இந்த க்ரீன் வச்சுக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட சார்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே நீ 12 தான் இருக்கு. ஸோ 12 வந்து கொடுத்துட்டோம். இதுவே எனக்கு இந்த இடத்துல 12,000 இருக்கு. ஆனாலும் எனக்கு இதே மாதிரி பார் சார்ட் வேணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே 12,000 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 12,000 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சார்ட் போகுமா? ஸோ கண்டிப்பாக கிடையாது. இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்செல் சார்ட் மூலியமா கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதை எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டேட்டா கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணிக்கிறேன். ஸோ 12,000, 9,000, 15,000 and 8,000, 19,000, 7,000,
ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேட்டாவை மேனிபுலேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டேட்டாக்கு நம்ம இன்சல் சார்ட் போட முடியாதான்னு கேட்டால் ஏன் போட முடியாது? கண்டிப்பாக நம்ம போடலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே F2 கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேல்ஸ் குவான்டிட்டி செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஸோ இந்த சேல்ஸ் குவான்டிட்டி 12,000 இருக்க இடத்துல நான் டிவைடட் பை 1000 போடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆகும், வேல்யூ வந்து கம்மியாகும். பட் எனக்கு கிடைக்கக்கூடிய பார் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 12,000க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பார் இருக்கும். ஸோ 9,000க்கு அதாவது நம்மளுக்கு சேஞ்சஸ் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1000 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே 12,000க்கும் 9,000க்கும் எனக்கு அதே மாதிரி சார்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்களும் உங்களுக்காக சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம் எனக்கு கொஞ்சம் பார் வந்து பெருசாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா இங்கே 1000 போடுற இடத்துல 100 போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்துக்கலாம். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி சார்ட் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சார்ட்டோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மெத்தட், அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்களோட டேட்டாவில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ உங்களோட கலரும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் க்ரீன் கலர் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டிங்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பார் சார்ட் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய் பாய், டேக் கேர்.